கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு என் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். We wish you happy and prosperous New Year 2026. எனக்கு இந்த வாக்குத்தத்த வார்த்தை மூலமாக உங்களோடு கூட நான் பேசுவதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். 2026 வருஷத்தினுடைய வாக்குத்தத்த வார்த்தைக்காக எப்பொழுதெல்லாம் எனக்கு நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நான் செபித்த போதும் தேவனுடைய சமூகத்தில் இருந்து ஆண்டவரை கேட்ட பொழுதும் ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுத்தார். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை கர்த்தர் காண்பித்து என்னோடு கூட ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். உனக்கும் உன் திருச்சபைக்கும் உன் ஊழியத்துக்கும் யார் யாரெல்லாம் உன்னுடைய ஊழியத்தோடு கூட இணைந்திருக்கிறார்களோ, ஜெப பங்காளர்களாய், ஊழிய பங்காளர்களாய், கொடுக்கிறவர்களாய், தாங்குகிறவர்களாய், இன்னும் எந்தெந்த விதத்தில் உன்னோடு கூட இணைந்திருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நான் இந்த வார்த்தையை நான் வாக்குத்தத்தமாக கொடுப்பது மாத்திரமல்ல, இந்த வருடம் முழுவதும் இருந்து அவர்களோடு கூட இருந்து இந்த வார்த்தையை நான் நிறைவேற்றுவேன் என்று சொன்னார். அப்படி நான் அந்த வசனத்தை தியானிக்க சில காரியங்களை கர்த்தர் என்னோடு பேசினார். முதலாவதாக நான் அந்த வார்த்தை வாசிக்கிறேன். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 10வது வசனம். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். இந்த வசனத்தினுடைய கடைசி பகுதியை ஆண்டவர் வாக்குத்தத்தமாக நமக்கு கொடுக்க விரும்புகிறார். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். ஆண்டவர் மோசேயை பார்த்து இந்த வார்த்தை சொன்னார். இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்லுகிறார். நான் உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். இந்த வருடத்தில் கர்த்தருடைய பயங்கரமான செய்கையை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். உங்களுடைய குடும்பத்தில் கர்த்தருடைய பயங்கரமான செய்கை வெளிப்பட போகிறது. உங்களுடைய சரீர சுகத்தில் கர்த்தருடைய பயங்கரமான செய்கை வெளிப்பட போகிறது. உங்களுடைய வேலையில், உங்களுடைய பொருளாதாரத்தில், உங்களுடைய ஊழியத்தில், உங்களுடைய பிஸ்னஸில், வியாபாரத்தில், இன்னும் என்னென்ன காரியத்தில் கர்த்தருடைய காரியம் வெளிப்படணும்னு சொல்லி நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்களோ, ஆண்டவர் இன்னைக்கு பேசுகிறார். திட்டமும் தெளிவுமா தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். என் காரியம் பயங்கரமான செய்கை இன்னைக்கு வெளிப்பட போகிறது என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். கர்த்தருடைய பயங்கரமான செய்கையை நீங்கள் பார்க்கிற வருடமாக இந்த 2026 வருடம் இருக்க போகிறது. எந்த வருடமும் இல்லாத ஒரு அதிசயம், எந்த வருடமும் இல்லாத காரியத்தை உங்கள் கண்கள் பார்க்க போகிறது. எந்த வருடமும் பார்க்காத ஒரு ஆச்சரியமான விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீர்கள். கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக இருக்கிறது. ஆண்டவருடைய கர்த்தருடைய தாசனாகிய இந்த மோசே இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்ட போது அவர் என்ன நினைத்திருப்பார்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனால் பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும்னு சொல்றாரு. அப்ப முதல்ல இந்த வார்த்தையை கேட்ட பொழுது மோசே, பயங்கரமான காரியத்தை கர்த்தர் எனக்கு காண்பிக்க போகிறார், இதற்கு பிற்பாடு பயங்கரமான காரியம் எனக்கு கர்த்தருடைய காரியம் வெளிப்பட போகிறது என்று சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அப்படி யோசித்திருப்பாரு. ஆனால் அவருக்கு ஒருவேளை நான் மோசேயினுடைய அந்த இடத்துல இருப்பேன் என்று சொன்னால், நான் இதற்கு முன்னாடி கர்த்தருடைய காரியம், கர்த்தருடைய செய்கை எப்படியெல்லாம் வெளிப்பட்டது என்று சொல்லி யோசித்திருப்பேன். அப்போ பாருங்க, மோசேயை கர்த்தர் அழைத்து அந்த ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்த அந்த நாள்ல இருந்து அவன் மூலமாக கர்த்தர் அநேக அற்புத அடையாளங்களை கர்த்தர் செய்தார். அந்த பார்வோன் இடத்துல போய் அந்த ஜனங்களை நான் கர்த்தர் சொல்றார், இப்படி அழைத்து கொண்டு போக சொல்றார் அப்படின்னு சொன்ன அந்த நேரத்துல இருந்து அவன் மூலமாக கர்த்தர் செய்த அடையாளங்கள், கர்த்தர் செய்த அற்புதங்கள்
10 வாதைகள், அப்படி பல காரியத்தை கர்த்தர் செய்கிறத, செங்கடல் 2ஆக பிளக்கிறது, இப்படி பல காரியங்களை பார்த்தீங்க அப்படின்னா இதுவரைக்கும் செய்துட்டார். இப்ப சொன்ன அந்த பாயிண்ட்ல முன்னாடியே நிறைய காரியங்களை செய்துட்டார். அப்ப இதுக்கு மேல கர்த்தர் ஏதோ ஒரு பயங்கரமான காரியம் செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய மனதில் யோசித்திருப்பான், கர்த்தரை துதித்திருப்பான், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தியிருப்பான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அதே போலதான் இதுவரைக்கும் ஆண்டவர் ஆச்சரியமா செய்திருக்கிறாரே, இதுவரைக்கும் சாட்சி சொல்லும்படியா கர்த்தர் மகிமையா நடத்தியிருக்காரு. அப்ப இதுக்கு மேல இதுவரைக்கும் இருந்ததை காட்டிலும் பெரிதானவைகளை கர்த்தர் செய்ய போகிறார், பயங்கரமானவைகளை கர்த்தர் செய்ய போகிறார், மிகவும் ஆச்சரியமானவைகளை செய்ய போகிறார், மிகவும் அதிசயமானவைகளை கர்த்தர் செய்ய போகிறார், மிகவும் மகத்துவமானவைகளை கர்த்தர் செய்ய போகிறார். இந்த வருஷத்துல கர்த்தருடைய பயங்கரமான செய்கை உங்க வாழ்க்கையில வெளிப்பட போகிறது. உங்களால நீங்க நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ, கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். அற்புதமான காரியங்களை கர்த்தர் செய்யப்படா, விவரிக்கப்படாத அற்புதத்தை, அதிசயத்தை உங்க வாழ்க்கையில செய்து காண்பிக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிங்க, எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த வார்த்தை எனக்கு தான் என்று சொல்லி பிடித்துக் கொள்ளுங்க. நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன். எத்தனை பேர் நீங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கல, இதுவரைக்கும் எனக்கு குழந்தை இல்லை, இதுவரைக்கும் எனக்கு திருமணம் ஆகலை, இதுவரைக்கும் எனக்கு வேலை இல்லை, என் வியாபாரம் தொய்ந்து போய்விட்டது, அவ்வளவுதான், நான் வியாபாரத்தை க்ளோஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்க கூட தான் பேசுறாரு. எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, இங்க மோசே ஒரு இடத்துல என் ஊழியம் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு நினைச்சிருக்க கூடும். ஏன்னா தேவனுடைய சமூகத்துல 40 நாட்கள் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா கூட்டிட்டு கீழே கற்பலகையோடு கூட, ஆண்டவர் எழுதி கொடுத்த கற்பலகையோடு கூட கீழே வரும் பொழுது அங்க கண்டுகுட்டியை ஆராதித்துட்டு இருக்கிற ஜனங்களை பார்த்த பொழுது என் ஊழியமே ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி நினைத்திருக்க கூடும். ஏன்னா கையில் இருக்கிற ஆண்டவர் கொடுத்த, தன் கையினால் கொடுத்த அந்த கற்பலகையை தூக்கி போட்டு உடைச்சிட்டான். அவ்வளவு வெறுப்பு. இந்த ஜனங்கள் என்னப்பா, இந்த ஜனங்களுக்காகத்தானே நான் தேவனுடைய சமூகத்துல கடந்தேன், இந்த ஜனங்களுக்காகத்தானே நான் இந்த கற்பலகையை வாங்கிட்டு வந்தேன், ஆண்டவர் பேசின கற்பனையை நான் எழுதி கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நினைத்திருக்க கூடும். ஆனா பாருங்க, ஆண்டவர் அதற்கு பிற்பாடு தான் இல்லப்பா, அதற்கு பிற்பாடு தேவனுடைய சமூகத்துல இன்னும் கடக்க ஆண்டவர் மறுபடியும் 2 கற்பலையை கொடுத்து ஒரு புது உடன்படிக்கை உண்டு பண்ணுகிற அந்த வசனத்தினுடைய ஆரம்பமே அப்படிதான் இருக்கும் பாருங்க. இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். ஏற்கனவே கர்த்தர் உடன்படிக்கை பண்ணிட்டார், ஆனா புது உடன்படிக்கையா இன்னொரு உடன்படிக்கை பண்றாரு. என்ன உடன்படிக்கை பண்றாரு அப்படின்னா, இல்ல உன் ஊழியத்தை நான் இன்னும் சிறக்க பண்ண போறேன், உன்னுடைய ஆசீர்வதிக்க போகிறேன். இது வரைக்கும் 2025 வரைக்கும் உங்களுக்கு ஃபெயிலியர் நடந்திருக்கலாம், எதுவுமே நடக்காம இருந்திருக்கலாம், தோல்வி அடைஞ்சு போயிருக்கலாம், எல்லாத்தையும் நான் விட்டுற போறேன்னு சொல்லலாம். என்னத்தை நான் பார்த்தேன், என்ன சாதனையை பார்த்தேன், என்னத்தை வெற்றியை பார்த்தேன், எந்த ஜெயத்தை பார்த்தேன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கலாம். 2026 கர்த்தருடைய பயங்கரமான செய்கையை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். உங்களுடைய கையின் பிரயாசத்துல பார்க்க போறீங்க, உங்க பொருளாதாரத்துல பார்க்க போறீங்க. நீங்க தொடர எல்லா காரியத்தையும் கர்த்தர் கொடுக்க போகிறார், ஆசீர்வதிக்க போகிறார். 2026 கர்த்தருடைய பயங்கரமான செய்கை வெளிப்படுகிற ஒரு ஆண்டாக இருக்க போகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிங்க? நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா, உடன்படிக்கை பண்றேன், நான் உங்க கூட ஒரு உடன்படிக்கை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார். உடன்படிக்கைன்னா, இதற்கு முன்னாடி வசனத்தை வாஸ்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜனங்கள் செய்த பாவத்தை நான் மன்னிக்கிறேன், இந்த ஜனங்கள் செய்த அக்கிரமத்தை நான் என்ன செய்கிறேன், மறக்கிறேன், மன்னிக்கிறேன்னு சொல்லி மன்னித்து ஆண்டவர் உடன்படிக்கை உண்டு பண்றார். அவனை ஆசீர்வதிப்பேன் அப்படின்றதுக்கு அடையாளம் இது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒருவேளை உங்க வாழ்க்கையில நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு ஏதோ ஒரு தவறு, ஏதோ ஒரு காரியம் இருக்குமென்னு சொன்னால் எப்படி சமூகத்துல வாங்க, ஆண்டவர் நிச்சயமாக அதை மன்னிப்பார், மறப்பார். அது கூட சில நேரத்துல நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு தடையாக இருக்கலாம். அது கூட ஒரு தடையாக இருக்கலாம். அப்ப தேவனுடைய சமூகத்துல நம்ம கேட்கும் பொழுது ஆண்டவர் அதை மன்னிக்கிறாரு, அதை மறக்கிறாரு. நம்மளோடு கூட ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணுகிறார், உடன்படிக்கை பண்றாரு. இந்த உடன்படிக்கை பண்ணிட்டு நீங்க தொடர்ந்து வாஸ்து பார்ப்பீங்கன்னா, இந்த 34வது அதிகாரத்தை நீங்க தொடர்ந்து வாஸ்து பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னா, முதல் பயங்கரமான செய்தி என்ன தெரியுமா? அவன் அந்த அந்த மலையிலிருந்து
ஓரேபிலிருந்து கீழே இறங்கி வந்த பொழுது அவனுடைய முகத்தை பார்க்க கூடாதபடிக்கு அவன் முகம் பிரகாசித்தது. கர்த்தருடைய அந்த ஜனங்கள் எல்லாம் கன்றுக்குட்டியை ஆராதித்து கொண்டிருந்த எல்லா ஜனங்களும் அந்த கன்றுக்குட்டியில பார்க்காத அந்த பிரகாசத்தை, மோசேயினுடைய முகத்தில் பார்த்தார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு உங்களை சுற்றிலும் இருக்கிற கண்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை பார்ப்பாங்க, ஒரு வித்தியாசத்தை பார்ப்பாங்க, உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரகாசத்தை பார்ப்பார்கள். அதுதான் கர்த்தருடைய முதலாவது பயங்கரமான செய்கை. நம்ம அதுக்கப்புறம் என்னென்னவோ காரியம், உங்களை பார்க்கும் பொழுது கர்த்தர் வெளிப்படுவார், உங்களை பார்க்கும் பொழுது ஒரு பிரகாசம் வெளிப்படும், உங்களை பார்க்கும் பொழுது இயேசு வெளிப்படுவார், உங்களை பார்க்கும் பொழுது அவர்கள் ஏதோ ஒரு வித்தியாசத்தை பார்ப்பார்கள், ஒரு பயங்கரம் உண்டாகும். நீங்கள் அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த வருஷத்தில் நீங்கள் பாருங்களேன், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தர் நடத்துகிற விதம் வித்தியாசமாக இருக்க போகுது. இழந்து போனதெல்லாம் திரும்ப வரப்போகுது. இழந்து போன வேலை, இழந்து போன எல்லா ஸ்தானங்கள், இழந்து போன பணம், இழந்து போன பொருள், இழந்து போன எல்லா காரியத்தையும் கர்த்தர் திரும்ப கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து அனுப்ப போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தொடர்ந்து இந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுங்க. நிறைய காரியத்தை சொல்லலாம் அந்த வார்த்தையில. இன்னும் பாருங்க, பூமிக்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக நான் செய்வேன். யாருக்கிட்டையும் செய்யாத அற்புதத்தை, அதிசயத்தை நான் செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன்னு சொல்றாரு. கர்த்தருடைய பயங்கரமான காரியம் பாருங்க, பயங்கரமா இருக்கும். நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும்னா மற்றவர்களுக்கு நடந்ததே நமக்கு இருக்காது. மற்றவங்க வச்சிருக்கிற மாதிரியே காரியம் நம்மகிட்ட இருக்காது. மற்றவர்களுக்கு முன்பாக ஆண்டவர் சொல்றாரு, நம்ம வாழ்க்கையில செய்யற காரியம் பயங்கரமா இருக்கும் சொல்றாரு. நான் உனக்கு செய்த அற்புதம் மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படும்படியா, அதிசயப்படும்படியா ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன். எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்றார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் என்று ஒன்றுமே இல்லை. ரெண்டாவது பயங்கரமான செய்கை, மற்றவர்களிடத்துல, அதாவது மற்றவர்களிடத்தில் செய்யப்படாத அதிசயம், மற்றவர்களிடத்தில் செய்யப்படாத அதிசயம். மூன்றாவது, உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். இது ஒரு பயங்கரமான காரியம் பாருங்க. மற்றவர்களுக்கு காண்பிக்கிறத காட்டிலும் சொந்த ஜனங்கள், கூட இருக்கிற ஜனங்கள், குடும்பத்தாருக்கு கிட்ட நம்ம ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு அப்படிங்கிறத காண்பிக்கிறது தான் பெரிய விஷயம். அது இந்த வருஷத்துல நடக்கும் கர்த்தர் சொல்றார். உறவினர்கள் பார்த்து சொல்லுவார்கள். எப்பயுமே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் உறவினர்கள், நண்பர்கள், க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கிறவங்க பார்த்தா சில விஷயம் நடக்கும்போது பொறாமையிலே இருப்பாங்க. ஆனால் அவங்க பார்த்து சொல்லுவாங்க, ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார், கர்த்தருடைய செய்யும் வாழ்க்கையில் நடைபெற்றது என்று சொல்லிட்டு. எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தருடைய பயங்கரமான செய்கை உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது, உங்கள் குடும்பத்தில் நடக்க போகுது, உங்கள் பொருளாதாரத்தில் நடக்க போகுது, உங்கள் சரீர சுகத்தில் நடக்க போகுது, உங்களுடைய வியாபாரத்தில், வேலையில், எல்லா விஷயத்துலையும் கர்த்தருடைய செய்கை, கர்த்தருடைய பயங்கரமான செய்கை வெளிப்பட போகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்ஜோமனோமா நல்ல தகப்பனே, உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் கூட எங்களோடு கூட நீங்கள் பேசி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக கிரிகளை நடப்பிக்கிறவர். ஆண்டவரே, உங்களால் செய்ய முடியாத அதிசயம் காரியம் மற்றும் இல்லைப்பா. எங்களோடு கூட பேசுங்க. இந்த வருடம் முழுவதும் எங்களை நடத்துங்கப்பா. உன்னோட கூட இருந்துன்னு சொல்லியிருக்கிறீங்களே ஆண்டவரே, எங்கள் கூட இருங்க ஆண்டவரே. அதுவே ஒரு பயங்கரமான செய்ய ஆண்டவரே. நீங்கள் எங்கள் கூட இருந்தாலே அது பயங்கரமான செய்யப்பா. நாங்கள் கேட்கிறோம், நீங்கள் எங்களோடு கூட இருங்க. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் சொல்லிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர், உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னொரு விஷயம் கூட உங்களுக்கு நான் வாழ்த்து சொல்கிறேன். உங்களுக்கு என் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எங்களுடைய ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் வட இந்தியாவில் 8 மாநிலத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். 28 மிஷினரிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். 117 கிராமத்தில் ஊழியம் செய்கிறோம். 2 திருச்சபைகள் உண்டு, ஒரு பயிற்சி மையம் ஒன்று உண்டு, மிஷினரி பயிற்சி மையம் ஒன்று உண்டு. அநேக தேவைகள் உண்டு, நிறைய காரியங்கள். ஒவ்வொரு மாதமும் நாங்கள் மந்த்லி மர்சி பேக் என்று சொல்லி ரைஸ், கிராசரிஸ் எல்லாம் காட்டில் வாழ்கிற ஆதிவாசி மக்களுக்கு கொடுக்குறோம். நிறைய தேவைகள், நிறைய காரியங்கள் உண்டு. ஜெப தேவை முதலாவது தேவை. அந்த ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களால் முயலுமானால்
ஏதாவது நீங்கள் வந்து தாங்கிக் கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ.